வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை தேவன் இந்த பகுதிகளை நீங்க வாசித்து பார்க்கும்போது முதலாவது வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. என்ன வார்த்தை அது? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இவைகளுக்கு பின்பு. இப்ப நம்ம வாசித்த பகுதிகளில் நீங்க அதாவது 4ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தையை நீங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் இவைகளுக்கு பின்பு என்று சொல்லி அந்த இவைகளுக்கு பின்பு அப்படின்ற வார்த்தை 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இவைகளுக்கு பின்பு சபையினுடைய முழுமையான பணிகள் இந்த பூமியில முடிந்து போன பிறகு இவைகளுக்கு பின்பு அப்படின்ற காரியம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து அதாவது ஒரு அந்த கம்ப்ளீட் டைமென்ஷனே மாறுது. எல்லா நிலைகள்ல நாம் அந்த பகுதிகளை நீங்க வாசித்து பார்க்கிற போது அதற்கு பிறகு இந்த பூமிக்குரிய காரியங்கள் ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்கிற காரியங்கள் இவைகளுக்கு பின்பு என்று சொல்லி நாம் பார்க்கும்போது பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்க வாசித்து பார்க்கிற போது 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கிற போது அந்த இவைகளுக்கு பின்பு என்ன? 6வது அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தா முதல் 6 முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. 6 முத்திரைகள் உடைக்கப்பட்ட பிறகு இங்க கவனிங்க பார்க்கலாம். இப்போ பைபிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இங்க கவனிங்க. 6 முத்திரைகள் அங்க தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முத்திரையா உடைக்கிறார். உடைத்த பிறகு 6 முத்திரைகள் உடைக்கப்பட்ட பிறகு 7வது முத்திரைக்கு ஒரு கேப் ஏற்படுது. ஒரு வேலை ஒரு திரைப்படமா இருக்கும்னு சொன்னா நடுவில் ஒரு இன்டர்மிஷன் போடுவாங்க, ஒரு இடைவேளை. அந்த மாதிரி ஒரு இடைவேளை. அந்த 7வது முத்திரை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா அடுத்த அதிகாரத்துல 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல தான் வருது. சோ அதுக்கு நடுவுல ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கிறது அந்த பகுதிகளில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். சோ வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனாலும் அந்த காரியங்கள் நமக்கு அநேக காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஏதுவாக அமைகிறது. அதனால அந்த 7வது முத்திரை உடைக்கப்படுவதற்கு முன்பு சில நிகழ்வுகள் நடக்கிறத நமக்கு இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 7ஆம் அதிகாரம் முழுமையாக ஆக்கியோனதை அழகாக எழுதுகிறார். இந்த அதிகாரத்துல 2 முக்கியமான நிகழ்வுகளை நீங்க பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த 7வது அதிகாரத்துல 1,44,000 இஸ்ரவேலர்கள் முத்திரை போடப்படுகிறதை நாம் அந்த பகுதிகளில் பார்க்கிறோம். தட்ஸ் நம்பர் 1. இந்த பகுதிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னா 1,44,000 மறுபடியும் சொல்றேன் 1,44,000 இஸ்ரவேலர்கள் முத்திரை போடப்படுகிறது அந்த பகுதிகளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது முதல் 7 வசனங்கள்ல அந்த காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 8வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது ரத்தத்தினால் கழுவப்பட்ட திரள் கூட்டமான மக்களை நாம் பார்க்கும்போது பார்க்கிறோம். 2 குரூப்ஸை பார்க்கிறோம். முதல்ல 1,44,000 இஸ்ரவேலர்கள் முத்திரை போடப்படுகிறத பார்க்கிறோம். 8வது வசனத்திலிருந்து பார்க்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா எல்லா ஜாதிகளிலும் இருந்து வந்ததான திரள் கூட்டமான மக்கள் ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை குறித்து இப்படி 2 விதமான கூட்டத்தை நாம் இந்த நாட்களில் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த காரியங்களை நாம் சற்று ஆழ்ந்து தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இதுல இந்த செகண்ட் போர்ஷன் ரத்தத்தினால் கழுவப்பட்ட திரள் கூட்டமான மக்கள் அந்த சப்ஜெக்டுக்குள்ள இந்த நாள்ல போக முடியாது. அதாவது அதற்கு முன்பாக இருக்கிற காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாக இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. ஆண்டவருடைய முதல் 8 வசனங்கள்ல இந்த காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. தியானிக்க கர்த்தர் கிருபை தருவார். மறுபடியுமாக முதல் வசனத்தை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். பூமியின் 4 காற்றுகளையும்
பிடித்திருக்க கண்டேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாம் இங்க கவனிங்க பார்க்கலாம். எத்தனை காற்றுகள் இங்க சொல்லப்பட்டிருக்கு? 4 காற்றுகள். பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நிக்கிறாங்க. The 4 corners. 4 தூதர்கள் நின்னு அதை எதை பிடிக்கிறாங்கன்னா, காற்றுக்கள் அடியாதபடிக்கு. ஒரு மனுஷனுக்கு முக்கியமான தேவை என்னதான்? அது காற்று. ஆனா அந்த காற்று அடியாதபடிக்கு என்ன பண்றாங்கன்னா, அது அவங்க பிடிக்கிறத அந்த பகுதிகளில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம் அதுதான். ஏன்னா காற்றுனாலே நமக்கு என்னதான்? அது ஆரோக்கியம். எல்லா விதத்துல நமக்கு அத்தியாவசியம். ஆரோக்கியம் அத்தியாவசியம் எல்லாவற்றிலும். ஆனா இங்க அது ஆசீர்வாதம். ஆனா இங்க நடக்க போற காரியம் என்னன்னா, இந்த 4 காற்றுகளும் இனி நியாய தீர்ப்பாக மாறப்போகுது. அதனாலதான் என்ன பண்ணுது? எவ்ரிதிங் வாஸ் ஸ்டாப்டு. அந்த காற்று அப்படியே நிற்கிறத பார்க்கிறோம். அந்த நியாய தீர்ப்பின் காற்று வருவதற்கு முன்பு சில காரியங்கள் நடக்கிறத வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதை நாம் தியானிப்போம். ஆனாலும் கூட இந்த வசனத்துக்குள்ள கடந்து போவதற்கு முன்பாக நாம் இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்க்கிற போது 4 காற்றுகள் நம்ம தமிழ் வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, கீழ்காற்று. கீழ்காற்றுனா என்ன? கிழக்கு காற்று, கிழக்கு திசையில வீசுகிற காற்று. இரண்டாவது மேல் காற்று, மேற்கு திசையில வீசுகிற காற்று. இன்னொன்னு வடகாற்று. பைபிள்ல எப்படி சொல்லப்படுது? வடகாற்றுன்னு நீதிமொழிகளில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இன்னும் சில இடங்களில் வாசிக்கும் போது வாடை காற்றுன்னு என்ன பண்ணப்பட்டிருக்கும்? சொல்லப்பட்டிருக்கும். இன்னும் தெற்கு திசையில வீசுகிற காற்றுக்கு பேர் என்னது? அது தென்றல் காற்றுன்னு சொல்லப்படும். 4 காற்றுகள். நிச்சயமாக அந்த காற்று அடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த பூமியில கர்த்தர் தருகிறார். நிச்சயமா அந்த காற்றுக்கள்லாம் என்ன பண்ண போகுதுன்னா, அப்படியே ஸ்டாப் ஆக போகுது. தூதர்கள்லாம் என்ன பண்ண போறாங்கன்னா, அது அடியாதபடிக்கு, இனி அந்த காற்று வீசக்கூடாதபடிக்கு என்ன பண்ண போறாங்கன்னா, ஸ்டாப் பண்ண போறாங்க. அதுதான் அந்த வசனம் நமக்கு சொல்லப்படும். 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நான் இப்படிதான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு அந்த காற்றை கர்த்தர் உங்கள் மத்தியில் அனுப்புவார். அந்த ஆசீர்வாத காற்று நம்ம மத்தியில் அது கடந்து வரும் பொழுது பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா வேதத்தை வாசித்து பார்க்கும்போது என்ன, அதாவது எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 21, யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யாத்திரையாகமம் 14:21 நமக்கு என்ன சொல்கிறது? மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தமிழ் வேதாகமத்தில் கீழ்காற்றுன்னு சொல்லப்படுகிறது. நீங்க ஆங்கில வேதாகமத்தை வாசித்து பாருங்க. God sent a strong east wind அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். கிழக்கு திசையில கர்த்தர் அந்த காற்றை கர்த்தர் அனுப்புகிறார். இங்க கவனிங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். ஆனாலும் வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஜனங்கள் தத்தளித்து நிற்கிறாங்க. என்ன செய்வதென்று அறியாம தவித்து நின்று கொண்டிருக்கலாம். ஆனா வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், மோசே தேவனுக்கு நேராக முறையிடுகிறான். ஜனங்களெல்லாம் அதாவது தங்களுடைய கடைசி நிமிடங்கள் என்பதை உணர்ந்திருக்கிறாங்க. இனி எங்க தப்பிச்சு போறதுக்கு வழி இல்லை. முன்பாக கடல்ல விழுந்து சாவணும், இல்ல யாருடைய கையில் அடி வாங்கி சாவணும். பின்பாக எகிப்தினுடைய சாரியட்ஸ் 600 சேரட் வந்துகிட்டு இருக்குது. 600 சாரியட்ஸ் வந்துட்டு இருக்குது. எல்லாம் பிரம்மாண்டமான போர் தளபதிகள் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஃபெரோ பார்வோனோடு கூட இணைந்து வந்து 601வது ரதம் மொத்தம், அதான் முதலாவது அவருடைய ரதம். அதற்கு பிறகு 600 ரதங்கள். சோ எல்லா ரதங்களும் வந்து கொண்டிருக்கிற காட்சி. ஆனா இதன் மத்தியில வசனம் என்ன செய்வதென்று அறியாம, ஏன்னா அங்க நகோமி சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறாங்க, என் காரியம் என்னமாய் முடியுமோன்னு அவங்க புலம்புகிறத வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்த பொழுது, தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது, கர்த்தர் அதாவது வானத்தின் பலகணிகளை திறந்த ஆண்டவர் ஒரு காற்று அனுப்புகிறார் கிழக்கு திசையில. அந்த காற்று அனுப்பின போது எந்த இடத்துல வழி தெரியாம தவித்து நின்றார்களோ, கர்த்தர் ஒரு வழியை திறக்கிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இந்த காலை பொழுதிலுமாக கூட கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், எந்த இடத்துல உங்களுக்கு வழி தெரியாம இருக்கிறீங்களோ, இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக இன்னும் ஒன் மோர் வீக், இன்னும் ஒரே ஒரு வாரம் இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக, ஒரு வாரம் தாங்க பிரதர் இருக்கு, இல்ல நம்ம எப்படி கூட நம்ம சொல்லலாம், இன்னும் 7 நாள் இருக்குதுங்க, 7 நாள் இருக்கு. ஏன்னா அடுத்த அவர்ல என்ன எப்படிப்பட்ட காரியம், என் ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லுகிறவங்க, விசுவாசிக்கிறவங்க உங்க வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை கத்த தரப்பா.
ஆனா அந்த கர்த்தர் அந்த காற்றை கர்த்தர் அனுப்பின பொழுது, அதாவது எந்த இடத்துல வழி தெரியாம இருந்தார்களோ அவர்கள் ஒரு வழியாக கடந்து போனதை வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இந்த காலை பொழுதிலுமாக கூட தேவன் நிச்சயமாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு வழியை கதை திறப்பா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமா ஒரு அற்புதத்தை கதை செய்வார். அவர் வனாந்திரத்துல என்ன கொண்டு வருகிறாரோ, அவர் வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளிகளில ஆறுகளையும் உண்டாக்குறவர். இதோ நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யறேன். யாருக்குமே செய்யப்படாத ஒரு அதிசயத்தை கத்த செய்ய போகிறா. விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ. செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ. சேனையின் கர்த்தர் இருக்கின்றார், பார்த்துக் கொள்வார், நீ கலங்காதே. பார்த்துக் கொள்வார், நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னை சுயன்றோ பெரியவரை சொல்லுவோம். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னை சுயன்றோ. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வழியை கத்த தரப்பா. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டுவோம். விசுவாச கைத்தட்டுதலை கர்த்தருக்கு நேராக செலுத்துவோம். ஹல்லேலூயா. என் தேவன் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டா. Instead of your shame and dishonor, I will give the double portion of blessing and honor. உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை கர்த்தர் தருவா. அதுதான் வசனம். முதல் காற்று அங்க, அந்த காற்றை தான் யார் பிடிக்கிறார்? ஒரு தூதன் கையில பிடிச்சான். இனி அந்த காற்று அடிக்காது. பட் திஸ் மார்னிங், இந்த காலை பொழுதுல நீங்க போவதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் திறப்பா. அந்த காற்று உங்களுக்கு நேராக அடிக்கும். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார் என்பதில் சந்தேகம் அல்ல. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தட்ஸ் நம்பர் 1. முதலாவது காற்று. இரண்டாவது ஒரு காற்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதே எக்ஸோடஸ் சாப்டர் 10 verse 19. யாத்திரையாகமம் 10ஆம் அதிகாரம் 19வது வேதவசனம் நமக்கு என்ன சொல்கிறது? அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்துக் கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாய் இருந்ததில்லை. God sent a strong west wind. வேதவசனம் சொல்கிறது. தமிழ் வேதாகமத்தில் மேல்காற்றுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கில வேதாகமத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா God sent a strong west wind. They cannot find not even one locust in the territory of Egypt என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது மேற்கு திசையில கர்த்தர் காற்றை அனுப்புகிறார். இந்த காற்று எப்ப வந்துச்சு தெரியுமா? தேசம் எங்கும் வெட்டுக்கிளிகள். 1-2 வெட்டுக்கிளி இல்ல, கோடி கோடியான வெட்டுக்கிளிகள் அந்த தேசத்தை ஆக்கிரமித்து, அதாவது சின்ன பின்னப்படுத்திக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் நாசப்படுத்துது. பசுமையா எதையுமே பார்க்க முடியல. எல்லாத்தையும் அப்படியே அரிச்சு நாசப்படுத்துது. இந்த காலை பொழுதுல கூட உங்க குடும்பத்தை நாசப்படுத்துகிற வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவா. எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, நாசப்படுத்துகிற வல்லமைகள். அங்க பார்வோனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. மோசே இடத்துல முறையிடுகிறார். மோசே தேவனை நோக்கி பார்த்த பொழுது வசனம் அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. நாட் ஈவன் ஒன் லோக்கஸ்ட், ஒரு வெட்டுக்கிளி இல்லாம எல்லாத்தையும் சமுத்திரத்தின் ஆழத்துல கர்த்தர் தூக்கி எறிந்தார் வேதத்துல வாசிக்கிறோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். அதுதான் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் நாசப்படுத்துகிற வல்லமைகள். எப்படிப்பட்ட வல்லமைகள் எதுவாக இருந்தாலும் சரி, you will see the God's glory. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நிச்சயமாக ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்காக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நேற்றைய முந்தின தினத்துல தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல பேசிக் கொண்டிருக்கிறேன். அங்க வந்திருந்த, அதாவது வந்திருந்த ஒரு சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், வந்திருந்த 90% எல்லாருமே ஆண்டவரை அறியாத பிள்ளைகள். ஆனா எழும்பி நின்று வருகிறாங்க. அத்தனை பேருக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தார். மகத்துவமான காரியங்களை தேவன் அந்த இடத்துல செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா டீமன் பொசஸ்ட் பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாகி ஓடி போயின. எல்லா வியாதி கூறுகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை அடைந்து சாட்சியை சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த காலை பொழுதுல உங்க குடும்பத்தை நாசப்படுத்துகிற வல்லமைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பிரியமானவர்களே, ஒரு காரியம், என் வார்த்தை ஒருபோதும் வெறுமையாக போகாது. நேற்றைய தினத்தில் கூட நாங்கெல்லாம் நம்ம சர்ச்சில் வாலிப பிள்ளைகள்லாம் பாடி சரவணா ஸ்டோர்ஸ் 8வது ஆண்டா தொடர்ந்து போய் மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே ஸோ முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
ஒரு சிலர்லாம் this the first time வந்தாங்க, நம்ம கூட ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆனா அத்தனை பேர் ஸ்டாச்சு மாதிரி நிக்கிறாங்க, நின்று. நாம் வந்திருக்கிறவங்க கடையில் பொருள் வாங்க வந்தவங்க கண்கள் எல்லாம் என்னதான் அது? கண்ணீர். அதை செய்கிறவர் யாருன்னா கர்த்தர். நிச்சயமா ஆண்டவர், அதாவது எல்லா நிலைகளிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். வந்து சாட்சியை சொல்லிட்டு போறாங்க. எல்லா காரியங்கள்ல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதாக. உங்க குடும்பத்தை நாசப்படுத்துகிற வல்லமைகள் எதுவாக இருந்தாலும், உங்க குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், கணவன் மனைவி கிடையே ஏன் தெரியல, ஏதோ ஒரு விதத்துல சண்டை வருது, இல்ல பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே, இல்ல உங்க அதாவது இல்ல வேலை ஸ்தலங்கள்ல the boss and the staff, எந்த விதத்துல உங்க போராட்டத்துல நீங்க மூழ்கி கொண்டிருக்கிறீங்களோ, இந்த காலை பொழுதுல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வா. உங்களுடைய காரியங்கள் மாறுதலாய் முடியும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். பிரியமானவர்களே, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவ்வளவுதான். ஒரு வெட்டுக்கிளை கூட இல்லை. அவ்வளவுதான், எல்லாம் போயிருச்சு. அத்தனை வந்துச்சு. ஒன்றை நீ தேடியும் நீ காணாதிருப்பாய். உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய எல்லா சத்துருக்களையும் முறியடிக்கும்படி கர்த்தர் ஒப்பு கொடுப்பா. அதான் வேதவசனம் சொல்லப்படும். முறியடிக்கும்படியாக கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அடிக்கடி நம்ம சொல்லுகிற காரியம் தான், நமக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நிச்சயமாக ஒரு மேல் காற்றை கர்த்தர் அனுப்புவார். கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி 3 விசை இயேசுவின் நாமத்தை உச்சரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் முன்னிலும் அதிகமாக அன்றைக்கு பர்திமேயு என்கிற குருடன் கூப்பிட ஆரம்பித்தான். ஆனா வசனம் நமக்கு இதுதான் சொல்லப்பட்டிருக்கு, கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்னா நின்று அற்புதத்தை செய்கிறார். அல்ல உங்களுடைய கர்ஸ், உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாப கட்டுகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலை பொழுதுல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கலாமா? அல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே. இன்னும் சத்தத்தை உயர்த்தி இயேசுவே, 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 இயேசுவே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ரிபா லக்க தடத ரப லப லப. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற கர்த்தர் உங்க மத்தியில கடந்து வருகிறார். வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ரபா லக துடத ரபா லபா லபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இங்கே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது ஹல்லேலூயா, உங்க அறை வீடுகளில் கர்த்தர் அற்புதம் செய்வா. உங்க கணவர் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வா. உங்க மனைவி வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வா. ஹல்லேலூயா. வேலை ஸ்தலங்கள்ல கர்த்தர் அற்புதங்களை செய்வா. You will see the God's glory. அவர் ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. இந்த காலை பொழுதுல ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஹல்லேலூயா அந்த நம்பிக்கையினுடைய விளிம்பில் இருந்துகிட்டு இருக்கிறீங்களா? நம்புவதற்கு ஏதும் இல்லாம இந்த காலை பொழுதுல வந்திருக்கிறோமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஒரே ஒரு விஷயம், உங்க கண்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கால்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார்,
என் குடும்பத்தில் ஒரு அதிசயத்தை காண செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க உங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? God is good. ஆண்டவருடைய நாமம் உங்களுக்கு வழியை கத்த திறப்பது மாத்திரமல்ல, நாசப்படுத்துகிற வல்லமைகளை இந்த காலை பொழுதுல கத்தர் அகற்றி போடுவா. அந்த காற்றையும் அன்னைக்கு தூதன் என்ன பண்றான்னா இழுத்து பிடிக்கிற அந்த காற்று இனிமே அடிக்க முடியாது. நெவர்தலெஸ், ஆனா அதுதான் இரண்டாவது காற்று. மூன்றாவது வேதத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 25, 23 வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 23வது வேத வசனம். வடகாற்று மழையையும் புறங்குற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும். நார்த் wind bring forth rain என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். வட காற்று மழையை பிறப்பிக்கும் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த ஆசீர்வாதத்தில் குறைவுபட்டிருக்கிறீங்களோ, ஹல்லேலூயா, ஆண்டவர் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உங்களை நமக்கு வார்த்தை என்ன கொடுக்கிறார்னா, நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறவர், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். பக்கத்தில் ஒருத்தருடைய கரம் பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. பச்சை புழுக்களும் வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை கிளிகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவா. ஒருவேளை 359 நாள் ஆயிருக்கலாம், இன்னும் இட் மேபி இன்னும் another few days, இன்னொரு 6-7 நாள். இத்தனை நாள் நடக்காது, நாங்க நடந்துற போகுது அப்படி இல்லை. என் தேவன் செய்வா. அதை நீங்க நம்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பா. விசுவாசிக்கிறவங்க நல்லா கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். நல்லா உற்சாகமா கரங்களை தட்டுவோம், இன்னும் உற்சாகமா கரங்களை தட்டுவோம். ஆண்டவர் செய்து முடிப்பதற்கு அவர் போதுமானவர். நான் ஒரு பழைய ஒரு உதாரணம் நான் அடிக்கடி சொல்லுவேன். அதாவது அரேபியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் உண்மையாய் நடந்த சம்பவம். அந்த ராஜாவுக்கு ஒரு நாள் ஒரு பெரிய ஆசை வந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, கால்ஃப் விளையாடணும்னு ஆசை. அது ஒரு பணக்கார விளையாட்டு. அல்ல, அந்த கால்ஃப் விளையாடணும். இங்க கூட சைதாப்பேட் அந்த சைட்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா பெரிய கிரவுண்ட் இருக்கும். உள்ள போய் அந்த கிரவுண்ட்ல விளையாடணும் அப்படின்னாலே மாசத்துக்கு 3 லட்சம் கேட்பாங்க. 3 lakhs கொடுக்கணும். நீங்க விளையாடுறீங்களோ விளையாடலையோ அதுல உள்ள போகணும்னாலே இத்தனை லட்சம் கொடுக்கணும். அப்படி அவர் ஒரு காஸ்ட்லி கேம். ராஜாவுக்கு அந்த விளையாட்டை விளையாடணும்னு ஆசை. அங்க அதாவது அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு பிளேயரை கூப்பிட்டு, நல்ல ஒரு இன்டர்நேஷனல் பிளேயரை கூப்பிட்டு பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. 3 மாசம் வந்து சொல்லி கொடுக்குறாரு. அவரும் அழகா சொல்லி கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்புற நேரத்தில் ராஜா கேட்டார், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தரேன், இவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அவர் சொல்லும்போது சொன்னார், அந்த விளையாட்டு வீரர், உங்க கூட இருந்ததே இப்படிதான் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தங்க தட்டுலலாம் நான் சாப்பிட்டதே கிடையாது, அதனால தொங்குற பெட்லலாம் நான் படுத்ததும் இல்லை. இப்படி ஒரு ராஜா வாழ்க்கையை நான் அனுபவிச்சிட்டேன். எல்லாம் நீங்க நான் இருந்த 90 நாளும் 90 கார்ல போகிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கார்ல, எந்த கார்லையுமே நான் ரிப்பீட்டடா என்ன பண்ணல, அதே கார்ல நான் போகவே இல்லை. 90 நாளும் அப்படி ராஜா வாழ்க்கை என் வாழ்க்கையில. திஸ் இஸ் த பெஸ்ட் டைம். ஒன்றும் வேணாம் போது ராஜா சொன்னார், வந்திருக்கிறது யார்கிட்ட வந்திருக்கிறேன், த கிங் ஆஃப் அரேபியா, ஏதாவது கேளுப்பா, நான் உனக்கு செஞ்சே ஆகணும்னு. நீங்க இவ்வளவு சொல்றதுனால ஒரு சின்னதா ஒரு கோல்ட்ல ஒரு கால்ஃப் ஸ்டிக் செஞ்சு கொடுத்துருங்க, எங்க வீட்டு ஷோ கேஸ்ல வச்சிடுறேன். போகும்போது வரும்போதெல்லாம் அதை பார்க்கும்போது எனக்கு யார் ஞாபகம் வரும், உங்க ஞாபகம் வரும் அப்படின்னோன்னு, சரி உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. 1 வாரம் 2 வாரம் ஆச்சு. ராஜாத்திலிருந்து பார்சல் வருமானு 3 மாசம் ஆச்சு. அதுக்கு பிறகு ஒரு பார்சல் வந்தது. ஓ, ராஜா நமக்கு அனுப்பிச்சிட்டாருன்னு அதை ஓபன் பண்றாரு. உள்ள பார்த்தா கால்ஃப் ஸ்டிக் எல்லாம் இல்லை. ஆனா ஃபுல்லா அதுல பார்க்கும்போது எல்லாமே டாக்குமெண்டட் பேப்பர்ஸ், இவருடைய பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் திறந்து பார்த்தபோது இவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதே நியூயார்க் சிட்டில நீங்க 100 மைல்ஸ் தூரத்துல போகும்போது அந்த இடத்துல உங்களுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, ஒரு கிட்டத்தட்ட 100 ஏக்கர்ல ஒரு பெரிய லேண்டை இவர் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி அவ்வளோத்தையும் கால்ஃப் கிரவுண்ட் ஆக்கி, கால்ஃப் கிரவுண்டை பண்றதுன்னா அது சும்மா சாதாரணமா இருக்காது. எல்லாமே கிராசிங்கோட இங்க அங்கங்க ஃபவுண்டன்ஸ் எல்லாம் உண்டாக்கணும். எல்லாத்தையும் செட் பண்ணி ஒரு பெரிய கோல்ல ஒரு பெரிய கால்ஃப் ஸ்டிக்க அங்க ரெடி பண்ணி வச்சு எல்லாத்தையும் உன் பேர்ல, சாரி நீ கேட்டதை உடனே நான் செய்ய முடியல,
இந்த பணிகள்லாம் செய்யறதுக்காக இவ்வளவு நாள் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பட் திஸ் இஸ் மை கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லெட்டர்ல எழுதும்போது எழுதியிருந்தாராம், நீ கேட்டது இத்தினோண்டு ஸ்டிக், ஆனா பட் அதை நான் உனக்கு இதை கொடுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே சைன் பண்றதுக்கு முன்பாக ஒரு வார்த்தை எழுதியிருந்தாராம், கிங்ஸ் ஆல்வேஸ் திங்க் டிஃபரண்ட் என்பதாக அதில் வார்த்தை எழுதப்படுகிறது. ராஜாக்கள் எப்பொழுதுமே வித்தியாசமா தான் யோசிப்பாங்க என்பது அங்க வாசகம் அப்படியே எழுதப்படுகிறது. உலக பிரகாரமான ஒரு ராஜாவே இப்படி யோசிப்பாருன்னு சொன்னா, அண்ட சராசரங்களையும் உங்களையும் என்னையும் உண்டாக்கிய ராஜாதி ராஜா எனக்காக பெரிய காரியத்தை செய்தே முடிப்பார், எனக்கு என்னை ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். My God shall supply all your needs according to his riches and glory. தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்க குறைவை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை நிறைவாக்கி தருவதற்காக வல்லமை உள்ளவர். அந்த காற்றும் யார் பிடிக்க போறா? இன்னொரு தூதன் இழுத்து பிடிக்கிறான். இனி அந்த காற்று அடிப்பதற்கல்ல, ஏன்னா அதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். பட் இந்த காலை பொழுதுல அந்த ஆசீர்வாதத்தின் காற்றை கர்த்தர் அனுப்புகிறார். தட் இஸ் நம்பர் 3. அதாவது முதல் காற்று வழி தெரியாதவர்களுக்கு என்ன பண்ணும்? வழியை கொண்டு போகுது, அது கீழ்காற்று. இரண்டாவது மேல் காற்று நாசப்படுத்துகிற வல்லமைகளை அகற்றி போடும். மூன்றாவது வடகாற்று, அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நான்காவது நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது Luke chapter 12 verse 55, லூக்கா எழுதின கிறிஸ்துவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 12:55. தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். நான்காவது காற்று, அதாவது ஆங்கில வேதாகமத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா when the south wind blow அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுதான். when the south wind blow, தென்றல் காற்று தெற்கு திசையில கர்த்தர் அந்த காற்றை அனுப்பும் பொழுது அது என்ன சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். நீங்க சில மொழிபெயர்ப்பு நீங்க பார்க்கும்போது இப்போ ஒரு தமிழ்ல ஒரு மொழிபெயர்ப்பு வந்திருக்குது. அந்த மொழிபெயர்ப்புலையும் நீங்க நம்முடைய இன்றைய தமிழாக்கம் அப்படின்னு சொல்லி நீங்க பைபிளை நீங்க எந்த புக் ஷாப்லையும் பார்க்கலாம். வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் CLSல. ஆனா அந்த வேதாகமத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உஷ்ணம்னு இருக்காது. அதுல என்ன வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்குன்னா அனல். சொல்லுங்க, எப்பயுமே ஆவியில் எப்படிதான் இருக்கணும்? அனலா இருக்கணும். ஆண்டவரா நீ அனலா இல்லைன்னா என்ன பண்ணிடுறேன்றாரு? வாந்தி பண்ணி போட்டுறேன்றாரு. ஆவியில் எப்படி இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆவியில் அனல் ஆக்குவா. அதுதான் வசனம் நமக்கு சொல்ல. ஜெபத்துல எப்படி ஆக்குவார்? சத்தமா சொல்லணும். ஜெபத்துல, வேத வாசிப்புல, விசுவாசத்துல, கர்த்தருக்கு கொடுக்கிறதுல அனலாக்குவா. நம்ம என்ன பண்ணுவார்னா அனலாக்குவா. எல்லாவற்றின் மத்தியில் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏன்னா ஊழியம் செய்யறதுல ஏன் அனல் கம்மி ஆயிடுச்சு சொல்லுங்க? ஆமா, அனலா இருங்க. ஆமா, ஆண்டவர் வருகை சமீபம். கேட்பார், இன்னும் ஏன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஊர் ஃபுல்லா நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆனா சொல்லுவார் ஆண்டவர், என்னை பத்தி சொன்னியான்னு கேட்பார் ஆண்டவர். அப்போ நம்ம போய் we must answerable. ஆனால் ஆண்டவருடைய வருகை மிக சமீபம் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆவியில் உங்களை அனலாக்குவா. நிச்சயமாக அந்த காற்றும் என்ன பண்ணும்னா நிற்கும். நான் பரிசுத்தாவியானவர் எங்க போயிடுறாரு? அங்க கடந்து போயிடுறாரு. இப்போ அதனால இந்த இடம் பூமி முழுவதும் எம்டினஸ். இதுல வேற அடிக்கிற காத்தையும் யார் பிடிச்சுக்கிறாப்போ? தூதர்கள் பிடிக்கிறதுக்காக 4 பேர் வந்து நிக்கிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 148ஆம் சங்கீதம் 8வது வேத வசனம். 148ஆம் சங்கீதம் 8வது வேத வசனம். அக்கினியே கல்மலையே, அக்கினியே கல்மலையே, கல்மலையே, உறைந்த மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? A stormy wind fulfilling his word என்பதாக ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். இந்த காற்று அவர் சொற்படி செய்யும். உங்களுக்கு வழி வேணுமா? வழியை கொடுக்கும். உங்களுக்கு நாசப்படுத்துகிற வல்லமைகளை எல்லாவற்றையும் அகற்றி போடும். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதத்தை கத்த தருவா. இந்த வருஷ கடைசியில் ஆண்டவரே, இன்னும் எனக்கு ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. உமக்காக நான் இன்னும் எழும்பணும். ஆதியில கொண்டிருந்த ஆண்டவரே, அன்பை விட்டா என்று உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு ஆண்டவரே. என்ன ஆண்டவரே,
ஆண்டவரே உம்மிடத்தில் எனக்கு பங்கு வேணும்னா என்ன உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கழுவுன்னு அன்றைக்கு பேதுரு சொல்லும்போது சொன்ன காரியம். ஆண்டவரை என்ன பலப்படுத்துங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாக தேவன் தந்து தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காற்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். இன்னைக்கு எல்லாத்தையும் என்ன பண்றானா இழுத்து பிடிக்கிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம். அப்பதான் என்ன நடக்குது? 2வது வசனத்தை வாசிங்க. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த பகுதிகளில் நீங்க வாசித்து பார்க்கிற போது கவனிங்க, இங்க கவனிங்க. 4 தூதர்கள் 4 காற்று என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ 5வது ஒரு தூதன் வருகிறத அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் அப்படின்னு சொல்லப்படுது. சோ 5வது ஒரு தூதன் என்ன பண்ணுகிறார்? அங்க வருகிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். 5வது தூதன் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன். அவன் என்ன பண்ணுகிறான்? சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறீங்க. கவனிங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 4 தூதர்கள் எங்கிருந்து வந்தாங்கன்னு சொல்லப்படல. பட் 5வது தூதனுக்கு ரூட் சொல்லப்பட்டிருக்குது. எங்கிருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து என்ன பண்ணாரா? ஏறி வர கண்டேன் அப்படின்னு சொல்லப்படுது. சூரியன் உதிக்கும் திசை அது எந்த திசைங்க? கிழக்கு திசை. பைபிள்ல கிழக்குக்கு நிறைய அர்த்தங்கள் பார்க்கலாம். கிழக்குல தான் என்ன இருக்குது? ஏதேன் தோட்டத்தையும் பார்க்கிறோம். கிழக்குல தான் இதோ கிழக்கிலே இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை கண்டு, அது நாளைய செய்தி. அது கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு, அது அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மாத்திரமல்ல, வேதத்துல நீங்க வாசித்து பார்க்கிற போது இன்னொரு காரியமும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வேத வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? ஆனாலும் நீதியின் சூரியன் உங்கள் மேல உதிப்பா, உன் சட்டைகளின் கீழ் எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். சோ நீதியின் சூரியன், அதான் இந்த சூரியன் உதிக்கும் திசைனா அங்கிருந்து புறப்பட்டு வராரு. யாரு? இந்த தூதன் வராரு. அந்த அங்க சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் என்ன பண்றான் அப்படின்னா வாசிங்க. அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூமியும் சமுத்திரத்தையும் நாசமாக்குவதற்கு அந்த 4 தூதர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த 4 தூதர்களையும் நோக்கி அவன் ஒரு வேர்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் என்பதாக அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா நிலைகள்ல அந்த பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இன்னும் அங்க வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அந்த 4 தூதர்களை நோக்கி அவர் சொல்கிறார், தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் என்ன பண்ணுங்க? சேதப்படுத்தாதீங்க. இங்க கவனிங்க பார்க்கலாம். எல்லாம் ரெடியா, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா 5வது தூதன் டக்குன்னு எப்பா நிறுத்துங்கப்பா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா வந்து ஸ்டாப் பண்றாரு. அதை செய்யாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு காரியம் முடிய வேண்டி இருக்குது. அதுதான் இந்த 7வது அதிகாரம். இனி அப்படியே ஸ்டாப் பண்ண போகுது. அந்த காற்று, மரம் அசைய போறதில்ல, பூமி என்ன பண்ண போறதில்ல, ஒரு காற்றினுடைய காரியத்தை பார்க்க போறதில்ல, சமுத்திரத்தின் அலைகள் காற்றுல அது போல அந்த காற்று எல்லாமே நிக்க போகுது. அப்படி நிக்க போகிற எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சும்
அந்த தூதன் சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்குது. அதுதான் this is the 7th chapter, இந்த 7வது அதிகாரம். அதை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நியாய தீர்ப்பு காற்று வருவதற்கு முன்பாக நான் சிலருக்கு முத்திரை போட விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நான் சிலருக்கு என்ன பண்ண போறேன்? முத்திரை போட போறேன். அங்க சொல்லப்பட்டிருக்குது, தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த முத்திரை வேற, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது யாருக்கு கொடுக்கிற முத்திரை? தேவனுடைய ஊழியக்காரருக்கு கொடுக்கிற முத்திரை. அது அந்த முத்திரை வேற. ஆனா இன்னொரு முத்திரையும் இருக்குது. ஏன்னா கர்த்தரும் முத்திரை போடுறாரு, இன்னொருத்தன் யார் முத்திரை போடுறா? அந்த கிறிஸ்துவம் என்ன பண்ணுவானா, அவனை முத்திரை போடுகிறான். அவன் போடுற முத்திரைக்கு பேர் தான் என்னது? 666. அவன் போடுகிற முத்திரை. பட் இங்க போடுகிற முத்திரை யாருடைய முத்திரை போடப்படுகிறதுன்னு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா வேதத்தை நீங்க வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி வாசிக்கும் போது வேத வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? பின்பு நான் பார்த்தபொழுது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன முத்திரை போடப்படுதுங்க? என்ன முத்திரை போடப்படுது? பிதாவின் நாமம். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய நாமத்தை என்ன பண்றாங்கன்னா அந்த நெற்றிகளில் போடுகிறான். ஏன்னா அந்த முத்திரையை போடுற வரைக்கும் 1,44,000 பேருக்கு அந்த முத்திரை போடுற வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டாப். அந்த காற்றை என்ன பண்ணுங்கன்னா அவங்களாம் இழுத்து பிடிக்கிறவங்கள ஸ்டாப் பண்றான். அத்தனை பேருக்கு போட்டு முடிச்ச பிறகு என்ன பண்ணுங்க, உங்க வேலையை நீங்க செய்யலாம். அது வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லப்படுகிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் நீங்க தொடர்ந்து நீங்க அந்த பகுதியை வாசித்து பார்ப்பீங்கன்னா அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இது தேவ பிள்ளைகள், அதாவது அங்க ஒரு கூட்ட மக்களுக்கு, தேவ ஊழியர்களுக்கு போடப்படுகிற முத்திரை, அதாவது தேவனுடைய நாமம் என்கிற முத்திரை போடப்படுது. அதே சமயத்தில் அந்தி கிறிஸ்து எப்படிப்பட்ட முத்திரையை போடுவான்? வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடங்கி வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடங்கி. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வரியவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாயிருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. அதனுடைய இலக்கம் என்னது? 666. எங்க 2 முத்திரை இருக்கு. ஒன்னு யாருடைய முத்திரை? தேவனுடைய நாமம் என்கிற ஒரு முத்திரை. இன்னொரு முத்திரை என்ன? அது யார் போடுறா? தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர்கள் போடுகிற முத்திரை. அது வேற. ஆனா இந்த இடத்துல போடப்படுகிற முத்திரை என்ன? அவன் அந்த கிறிஸ்து கொடுக்கிற முத்திரை என்னன்னா அது 666. இந்த அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, ரகசிய வருகையில சபை கடந்து போன பிறகு பூமியில அந்த 7 வருஷங்கள் என்ன நடக்கும்? அதுதான் அந்த வசனத்துல சொல்லப்படுது. சிறியோர், பெரியோர், ஐஸ்வரியவான்கள் யாராக இருந்தாலும் சரி, என்ன சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? அந்த முத்திரை இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? கடையில போய் ரேஷன் வாங்க முடியும், கடையில போய் ஒரு பொருளை வாங்க முடியும். அதை தவிர கொல்லவும் விற்கவும் என்ன பண்ண முடியாது, கூடாது இருந்தது. நீங்க சமீபத்தில் வாசித்து பார்த்தீங்களான்னு தெரியல, நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு செய்தி. ஒரு வீட்டில் ஒரு அழகான நாய்க்குட்டி அவங்க வேற ஒரு ஊர் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அவங்க போட்ட அந்த போட்ட அந்த நாயை நாய்க்குட்டியை ஒருத்தங்களுக்கு பிரசன்ட் பண்ணிட்டு போறாங்க. எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்களும் ஒரு அதை வாங்கி கொள்றாங்க.
பட் 5 வருஷம் கழிச்சு அவர் வேற எங்கேயோ போயிட்டார். நாயை கொடுத்தவர் வேற எங்கேயோ போயாச்சு. இந்த நாய்க்குட்டியை வாங்கினவங்களும் வேற இடம் போயிட்டாங்க. 5 வருஷம் கழிச்சு அந்த நாய்க்குட்டியை வாங்கினவங்க வீட்டுக்கு அவர் சரியா வந்துட்டார். அவர் வேற ஊர்லயே இருக்கிறார். எங்க வீட்டு நாய் எப்படி இருக்குதுன்னு பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு வர்றாரு. எப்படிங்க தெரியும்? என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியாது, என் வீட்டு அட்ரஸ் தெரியாது, எப்படி வந்தீங்க? இல்ல, அது குட்டியா பிறந்த உடனே அதுக்குள்ள என்ன பண்ணிட்டோம், ஒரு சிப்பை வச்சுட்டோம். அது எங்க இருக்குதோ அந்த நாய் என்ன பண்ணிடுவோம், நாங்க கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருந்தோம் நாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக எல்லாம். ஏன்னா காலங்களுடைய காரியம். பாஸ்டர் அடிக்கடி இன்னைக்கு பேசும்போது கூட ஒரு வார்த்தையை மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன காலங்கள். இன்னைக்கு இந்த காலத்தை நீங்க சரியா யூட்டிலைஸ் பண்ணலன்னு சொன்னா பயங்கரமான சூழ்நிலைகள். அந்த 7 வருஷ காலங்கள் கொடூரத்தின் ஆதிக்கம் பயங்கரமான ஒரு காரியமாக காணப்படும். நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருப்பது மிகுந்த அவசியம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றில தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Lord. ஒரு பல்லவியை பாடுவோமா? உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம், அன்பை அழைப்போம், ஆவியில் அனலும் கொள்வோம். அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து பேச்சுமை என்று வாழ்வோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அச்சம் தவிர்ப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி கூறும். இரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாதனுக்காய் பாடிவோம். உறக்கம். கைகளை தட்டி உற்சாகமாய். உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. தூங்கிட்டீங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க பிரதர். சொல்லுங்க பக்கத்துல. தூங்கிட்டீங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க சிஸ்டர். அலர்ட், பி ரெடி. 5 கன்னிகைகளுக்கு ஆசை இருந்துச்சு. ஆசை மாத்திரம் இருந்தா போதாதுங்க. அலர்ட். எப்படி இருக்கணுமா? அலர்ட். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்க. மணவாளன் என்ன பண்ணுகிறாருன்னா வந்துட்டாரு. இப்போ ஐயோ அப்பான்றாங்க. முடிஞ்சு போச்சு. The time was over. நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் பிரியமானவர்களே. எல்லாவற்றின் மத்தியில் நீங்களும் நானும் மிக மிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். நான் வேதவசனம் அதான் சொல்ல, மணவாளன் கிறிஸ்து இயேசு வருகின்றாரு, மணவாட்டி நீ சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வந்துட்டாருன்னா the most joyous period. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. Be ready for it. அதுதான் வேதவசனம் நமக்கு சொல்லப்படுகிற காரியம். அதுதான் எல்லாவற்றின் மத்தியில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதுதான் இங்கே வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது 4வது வசனத்தை வாசிங்க. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். 1,44,000 பேர் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இங்க வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? எத்தனை பேருக்கு இங்க முத்திரை போடப்படுது சொல்லுங்க. 1,44,000 பேர். அது யார் அப்படின்னு சொன்னா இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற தொகை அதுக்கு வருவோம். ஆனா இந்த சப்ஜெக்டை நீங்க மாத்திரம் பார்க்கும்போது அது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது? தி இஸ்ரேலைட்ஸ். எத்தனை ஏன்னா இதுக்கு பிறகு ஒவ்வொரு கோத்திரமா சொல்லப்பட்டிருக்கும். அடுத்த 4 வசனங்களை வாசித்து பார்க்கிற போது
ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. அப்புறம் ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000 வரிசையா போடப்பட்டிருக்குது. கவனிங்க, இங்க கவனிங்க பார்க்கலாம், அப்பதான் புரியும். லெட்ஸ் லிசன் ஹியர். 1,44,000 பேர் போன தடவை, அது கூட அப்ராக்சிமேட்டா தான் ஆண்டவர் போட்டிருப்பாருன்னு சொல்லும்போது எப்படிங்க? ஏன்னா 1,44,000 பேருக்கு மாத்திரம் தான் என்ன பண்ணப்படுது? முத்திரை போடப்படுது. ஆனா உபத்திரவத்தெல்லாம் தாங்கி ரத்த சாட்சியா மரித்தும் சில யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர் அண்டையில வந்து சேருவாங்க. ஏன்னா அந்த கணக்கு அதையும் சேர்க்கும் பொழுது அதெல்லாம் வருகிற நாட்கள்ல அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தி தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது 12 கோத்திரங்களுக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு தான் கோத்திரம் ஏன் அங்க கொடுக்கப்படலன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன். 4 காரியத்தை நிமித்தம் தான் கோத்திரம் அங்க இல்ல அப்படி என்பதை நாம் தியானிச்சோம். நிச்சயமா அந்த செய்தியை நீங்க இந்த ஆண்டு பேசின செய்தி அதை நீங்க கேட்டு பார்ப்பீங்கன்னு சொன்னா அது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதாவது யாக்கோபு செத்து போயிட்டான்னு நினைச்ச அந்த தன்னுடைய பிள்ளை யோசேப்பு, ஆனா இப்ப உயிரோடு இருக்கிறான்ற செய்தி வந்த உடனே இப்ப எங்க போறாரு? பிள்ளைய பார்க்கறதுக்காக ஈஜிப்ட் போறாரு. போய் பார்த்துட்டு மகனையும் பார்க்கிறாரு, 2 பேர பிள்ளைங்களை பார்க்கிறார். யாரு? மனாசே, எப்பிராயிம், 2 பேத்தையும் பார்க்கிறார். 2 பேத்தையும் பார்த்த உடனே ஆங்ஸைட்டி சொல்லுகிற போது ஒரு வார்த்தையை சொல்லி பிளஸ் பண்றார். என்ன பிளஸ் பண்றார் அப்படின்னு சொன்னா, நீங்க அத ஆதியாகமத்துல நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க, இப்போ ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். கவனிங்க, அதுல சொல்லப்படுது உன் பிள்ளைங்க இனிமே யார் பிள்ளைங்களா இருப்பாங்க? என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி. மனாசேயும் எப்பிராயிமும் இனிமே யார் கிடையாது? உன் பிள்ளைங்க கிடையாது. இது ரெண்டுமே யார் பிள்ளைங்க? யாருடைய பிள்ளைங்க? என்னுடைய பிள்ளைங்கள்னு சொல்லி. அப்போ அவருக்கு முதல்ல எத்தனை பிள்ளைங்க பிறந்திருந்தாங்க? 12. இப்போ எத்தனை ஆயிடுச்சு? 14 ஆயிடுச்சு. இதை தவிர யார் இருந்தா? தீனான்னு யார் இருந்தா? ஒரு பொண்ணு இருக்கிறதையும் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அது சப்ஜெக்ட் இல்ல. பட் 12 கோத்திரங்கள் அதுக்கு முன்பாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள் சொல்றோம். ஆனா இந்த 12 பிள்ளைங்கள் பிறந்த பிறகு இவங்களுக்கு பேர் என்னவாயிருச்சு? கோத்திர பிதாக்கள் வந்தாங்க. அதாவது 12 கோத்திரங்கள், 12 ட்ரைப்ஸ், அப்படிப்பட்ட நிலைகளை வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இப்போ 14 ஆயிருச்சு. இப்போ எத்தனை மிஸ் ஆயிருச்சு? அதுல சத்தமா சொல்லுங்க, எத்தனை மிஸ் ஆயிருக்குது? 2. 1 நான் காரணம் சொல்லியிருக்கிறேன். என்ன? தான் கோத்திரம். அந்த தான் கோத்திரம் ஏன் அங்க உள்ள என்ட்ரி பாயிண்ட்டுக்குள்ள வரல அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது the leadershipல யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னா மோசே இருக்கிறார். மோசேக்கு பிறகு யார் வராங்க? ஜாஷுவா வரார். யோசுவா வந்து, ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த கோத்திரத்தார் தான் கோத்திரத்து வீட்டுக்குள்ளெல்லாம் என்ன வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, என்ன வந்துச்சு? விக்கிரகங்கள். விக்கிரகங்களை கர்த்தர் என்ன பண்றாரோ அறவே வெறுக்கிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அதனால தான் இந்த கோத்திரத்தை என்ன பண்ணிட்டாருன்னா இந்த இடத்துல அவங்க சேர்க்கல. கம்ப்ளீட்லி vanished, அது அழிக்கப்படுகிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். தன்னால உருவாக்கப்பட்ட ஒரு கோத்திரத்தை என்ன பண்ணிட்டாருன்னா அந்த இடத்துல எடுத்துட்டார். எப்பிராயிமும் அதே கதை தான். எப்பிராயிமும் எல்லாவற்றின் மத்தியில் ஓசியா எழுதிய தீர்க்க தரிசனத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது அதுக்கு ஒரு கிராண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் நீங்க வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பட் இந்த 2 கோத்திரமும் மிஸ் அவுட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க வீடுகள் என்ன இருந்தது? விக்கிரகங்கள். விக்கிரகம். அதனால தான் வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க, மேலே வானத்திலாகிலும் கீழே பூமியிலாகிலும் பூமியின் கீழாகிலும் ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் ஒரு சொரூபத்தை ஆகிலும் உனக்கு என்ன பண்ண வேண்டாம்? உண்டாக்க வேண்டாம். இது கட்டளை. சிஸ்டர், முடிஞ்ச அந்த விக்கிரகம் உங்க வீட்டில் இல்லாம பார்த்துக்கோங்க அப்படி சொல்லல. இது கட்டளை. இட்ஸ் அ கமாண்ட். இல்ல என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, என்னுடைய உடன்பிறவா சகோதரன் கொடுத்தாங்க. அந்த ஐடலை வச்சிருந்தீங்கனாலே என்ன ஆச்சுன்னா முடிஞ்சு கதை. The chapter was over.
அதனால தான் நம்ம சொல்றோம் அந்த கத்தோலிக்கத்துக்கும் இதுக்கும் என்ன அந்த சிலை வழிபாடுகள். சோ கர்த்தர் அறவே வெறுக்கிற ஒரு காரியம். எல்லாவற்றின் மத்தியில் நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். அதனால தான் நம்ம சொல்லுகிற காரியம், மரியாளா இருந்தாலும் சரி, மாரியாத்தாவா இருந்தாலும் சரி, எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. nobody else, the only one. அதனால தான் இயேசு இப்படியாக சொன்னார், நானே வழியும் சத்தியமும், என்னை எல்லாம ஒருவரும் அந்த இடத்துக்குள்ள போக முடியாது. ஸோ அதைத்தான் இங்க இந்த இடத்துல உங்களையும் என்னையும் டியூன் பண்றார் ஆண்டவர். கோத்திரத்தையே தூக்கி எரிஞ்சிட்டார் ஆண்டவர் அந்த இடத்துல. எப்பிராயிமே வேண்டாம், இப்படிதான் சொன்னார் ஆண்டவர். எப்பிராயிமே நான் உன்னை எப்படிப்பா கைவிடுவேன் அப்படி சொன்ன ஆண்டவர். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டார்? கை விட்டாரா இல்லையா? கை விட்டார். ஏன் அப்படின்னு சொன்னா வீட்டுக்குள்ள என்ன வந்துருச்சு? விக்கிரகம் வந்துருச்சு. மீகா உண்டு பண்ணின சுரூபங்களை கொண்டு வந்து இந்த எப்பிராயிம் குடும்பத்தார் என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறாங்க. யோசுவா மாதிரி தலைமை தாங்கி நடத்துவதற்கு அடுத்த ஒரு லீடர்ஷிப் இல்லாதபடினால எல்லாம் லூப் ஹோல்ஸ்ல என்ன வேணா நடக்குது. பிரதர் இதெல்லாம் தப்பு இல்லை பிரதர் அப்படின்ற விதத்துல நம்ம நடக்கும் பொழுது நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருப்பது மிகுந்த அவசியம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வேத வசனம் உங்களையும் என்னையும் எச்சரிக்கிற காரியம் அதுவாக இருக்கிறது. வேத வசனம் அதுதான் நமக்கு சொல்லப்படுது. இந்த 12 கோத்திரங்களையும் வீட்டுல போய் மெதுவா வாசித்து பார்த்துக் கொள்ளுங்க. ஆதியாகமத்திலையும் வாசிங்க, இங்கேயும் வாசித்து பாருங்க. ஏன் இந்த டிஃபரன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு என்பது உங்களுக்கு நல்லா புரியும். ஆண்டவர் எல்லாத்திலையுமே எல்லாத்தையும் the uniqueness ஒவ்வொன்றையும் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பேர் என்ன பேர் வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா அடுத்தது 5வது வசனத்தினுடைய முதல் வார்த்தையை வாசித்து பாருங்க. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. ஃபர்ஸ்ட் பேர் யார் பேர் தாங்க வந்திருக்கணும்? அங்க யார் பேர் தான் வந்திருக்கணும்? ரூபன். ரூபன் பேர் அந்த ஆண்டவர் அந்த இடத்துல சொல்ல, அப்புறம் தான் அவன் பேரை யூஸ் பண்றார். இவர் எத்தனாவது புள்ள தெரியுமா? இந்த யூதா 4வது புள்ள. பட் ஏன் இவருடைய பேர் ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்னா அந்த கோத்திரத்தில் தான் யார் பிறக்கிறா? யூதா கோத்திரத்து ராஜசிங்கம் இயேசுவும் பிறக்கிறார். இவனுடைய கோத்திரம் எப்படி? தண்ணீரை போல தழும்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டேன் அப்பா கிட்ட சாபம் வாங்கினவர் இந்த ரூபன். எல்லாவற்றின் மத்தியில ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஒரு காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கவனிங்க, 12 கோத்திரமும் அதாவது 11 கோத்திரம் ஓடி போயிட்டாங்க. பலர் என்ன பண்ணப்பட்டாங்கன்னா அவங்க எல்லாம் அழிக்கப்பட்டு போயிட்டாங்க. நீங்க தானியேலுக்குள்ளாக வாசித்து பார்க்கிற போது பல இடங்களுக்குள்ளாக சிதறி போன ஒவ்வொரு கோத்திரத்தையும் பார்க்கலாம். அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 டிசைபிள்ஸ் 12 சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார். முதல்ல போய் சிதறி போன யூதர்களுக்கு என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அவர்கள் எங்கும் போய் என்ன பண்ணாங்கன்னா விடுபட்டு போன அதை தேடி தான் அவங்க அங்கங்க வந்தாங்க. பல விதங்களில் வந்தாங்க. தான் கோத்திரத்தை பத்தி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கும்போது கொடுத்தேன். இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா தன்னுடைய பேரை பிரஸ்தாபப்படுத்துவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் தங்களுடைய பேரை அதான் சொல்ற டென்மார்க். அது ஆக்சுவலி டென்மார்க்ல டான்மார்க் ஸ்வீடான் அப்படின்னு தான் பார்க்கலாம். நீங்க அதனுடைய ஹிஸ்டாரிக்கலா நீங்க ஃபுல்லா வாஸ்து பார்த்தீங்கன்னா தான் கோத்திரத்தார் இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அவங்களுடைய ஆக்கிரமிப்பு தான் கோத்திரம். அங்க நீங்க ஒரு வேளை யோசிக்கலாம், இந்தியாவில் என்ன நடந்துச்சு? இங்க யார் வந்தா? இங்க யார் வந்தா? தோமா. ஏன் இங்க வந்திருக்கிறார்? சிதறி போன இஸ்ரேலைட்ஸ் இங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா அந்த ஆராய்ச்சிக்குரிய டைம் கிடையாது இது. இங்க யாரு எந்த கோத்திரம் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா லேவி கோத்திரம். என்ன கோத்திரம் அவங்க? லேவி கோத்திரம் தான் இங்க இந்தியாவில் அவங்க அதனுடைய காரியங்கள். பிராமின்ஸா வருகிறது யாரு அப்படின்னு சொன்னா அவங்க எங்க பார்த்தாலும் எதுதான் லேவியுடைய வேலையே என்னதான் அது என்ன பண்ணணும்? அதுதான் அவங்க ரொம்ப யுத்தம் பண்ண மாட்டாங்க. அழட்டிக்காம ஒரு கோயிலை கட்டி உட்கார்ந்துடுறது, ஒரு பூஜையை செய்யறது, அதான் எல்லாவற்றின் மத்தியில் அதுதான் அவங்களுடைய ஜாப், அதுதான் எல்லாம். அதனால அவங்கள டச் பண்றதுக்கு தான் யார் இங்க உள்ள வந்தது? நம்ம தோமா இங்க உள்ள வந்து வருகிற காரியங்கள் மாத்திரமல்ல. இங்கிலாந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இங்கிலாந்து பகுதிகளில் உள்ள போன அங்க ட்ரைப்ஸ் யார் உள்ள போனான்னா யோசேப்புடைய ட்ரைப்ஸ் எல்லாம் அங்க உள்ள போனாங்க. பிரான்ஸ் அந்த பகுதிகளில் ரூபன் அண்ட் கோ. இன்னும் நம்ம சொல்றதா இந்த இங்கிலாந்துல யோசேப்பு கோத்திரம் போய் யோசேப்புடைய டெசண்டன்ஸ் அவங்களுக்கு பிறந்த அந்த 2 பிள்ளைங்களும் அதற்கு போய்
இங்கிலாந்துன்றது வந்து ஒரு 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 குட்டியான இடம் தான். ஆனா அங்கிருந்து 2 பேர் எழும்புறாங்க. யார் எழும்புறா? மனாசேயும் எப்பிராயிம் எழுப்புறாங்க. இவங்க போய் உருவாக்கின காரியங்கள் தான் அமெரிக்கா, இன்னும் ஆஸ்திரியா, இப்படிப்பட்ட காரியங்கள், இன்னும் அதனுடைய காரியங்கள்லாம் நம்ம வாசிப்போனா இட் இஸ் அ பிக் திங். ஆனால் இப்படி சிதறி போனவங்களெல்லாம் தேடி தான் என்ன பண்ணாங்கன்னா சுவிசேஷம் போகணும். ஆனால் இந்த 12 கோத்திரங்கள்லையும் கர்த்தர் தெரிந்தெடுத்து 1,44,000 பேருக்கு என்ன பண்றார்? முத்திரை போடுறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இஸ்ரேலில் நம்ம அடிக்கடி நம்ம யூதர்கள் சொல்றோம். யூதர்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த அது யார் அப்படின்னு சொன்னா யூத கோத்திரத்தை சார்ந்தவங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்? யூதர்கள் ஆக்சுவலி. ஆனால் நம்ம எல்லா இஸ்ரேலைட்ஸையும் ஒரு பேராக என்ன அது நடைமுறையில் என்ன பண்ண ஆரம்பிச்சது? சொல்லப்பட ஆரம்பித்தது. யாருக்கு என்ன முத்திரை போடுறாங்களோ இல்லையோ, இந்த இடத்துல ஒரு முத்திரை வருவதற்கு முன்பாக நான் எங்கே ஓடிடணும்? மேலே போயிடணும். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய 7 வருஷம், முதல் 3 வருஷம் அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த யூதர்கள். ஏன்னா அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் ஐயா நமக்கு என்ன பண்ண, சாலமோன் கட்டின தேவாலயத்தை கட்டி கொடுத்துட்டார், நமக்கு நம்மளைய முத்திரையை என்ன பண்ண வேணாம், போட வேணாம்னு சொல்லிட்டார். இப்படியெல்லாம் அவங்க சந்தோஷமா இருந்தான். ஆனா the second half, அடுத்த 3 வருஷத்துக்குள்ள வரும் பொழுதுதான் அவன் யாருன்ற பிக்சரை காமிப்பான். தான் யார் என்பதை என்ன பண்ணுவானா பயங்கரமாக தன்னை வெளிப்படுத்துகிற காலகட்டங்கள் காணப்படும். ஏன்னா அப்படி அந்த காலகட்டத்திலையும் தப்பி பிழைப்பதற்கு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு கொடுக்கிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். யூதர் அல்லாதவர்களுக்கும் அந்த அந்த காரியங்கள் கொடுக்கப்படுது. இல்லை பிரதர், அப்பா நமக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குதா, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சோன்னு சொன்னா நிச்சயமா என்ன பண்ண முடியாது. அதில் தப்பி பிழைப்பதற்கு வழியே இல்லை. அந்த கொடூரத்தின் அகோரம் எல்லா நிலைகளில் காணப்படும். நம் ஜனங்கள் சாவை விரும்புவார்கள், என்ன பண்ண முடியாது, சாக முடியாது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்க மத்தியில அபிஷேக காற்றை ஊற்ற போகிறேன், உனக்கு வழியை கத்த தரப்பா. இந்த நாட்கள்ல பி ரெடி. இந்த வருஷம் நம்ம 29ஆம் தேதி 30ஆம் தேதி நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர். அன்னைக்கு தான் புடவை எடுக்க போகணும் அப்படின்னு போயிடாதீங்க. அன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா வந்து கர்த்தருடைய பாதத்தில் உட்காருங்க. அன்னைக்கு தான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும், அன்னைக்கு தான் பீச்சுக்கு போகணும் அப்படின்லாம் பிளான் பண்ணாதீங்க. அன்னைக்கு 29th and 30th ஃபார் எதுக்கு உட்காரணும் அப்படின்னு சொன்னா என்னைய நான் இன்னும் சீர்படுத்தி கொள்ள, ஸ்திரப்படுத்தி கொள்ள கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றின் மத்தியில் இல்லை, அந்த நிமிஷம் தான், அந்த 3 மணி நேரம் தான் எங்க பிள்ளைங்க படிக்கிற நேரங்க, அன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வராமல் இருக்காதீங்க. பி கம். எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் ஆயத்தப்படுவது மிகுந்த அவசியம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசுவே உம்மருகினிலே ஆவலா வருகின்றே. எத்தனை பேருங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? கைகளை உயர்த்துவோமா? கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, உமக்கு அருகில நான் வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் சுவாமி. வெளியில நான் மாய்மாலமா நடிச்சிடலாம், பட் என் உள்ளத்தின் ஆழத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு எனக்கும் போனா போதுன்னு கொடுக்கல, உண்மையா மனமோந்து கொடுக்கிறார். என் பிள்ளை எப்படியாவது என் அருகில வந்து அமரணும், என் மடியில உட்காரணும்னு காத்துக் கொள்ளுகிற ஆண்டவர். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு விசை இயேசுவே, இன்னும் சத்தமா, இயேசுவே உம்மருகினிலே ஆவலா வருகின்றே. இயேசுவே உம்மருகினிலே ஆவலா வருகின்றே. என் நேரமோ எந்த சுவாசம் உம்மையே துதித்திடுதே. என்னாலுமே எந்த வாழ்க்கை உந்த
மகிமையை பாடிடுதே. சொல்லுவோம், இயேசுவே 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 உண்மையா ஒரே ஒரு நிமிஷம் கர்த்தர்ட்ட பேசுங்க. பாஸ்டர் சகரி ஐயா அவர்கள் வந்து ஜெபித்து பாஸ்டர் லெனார்ட் அவர்கள் ஆசீர்வாதம் கூறி முடிப்பார்கள். ஆனா ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவரே, ஐயா ஆண்டவருடைய பாதத்தை இறுகி பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உளையான சேற்றில மூழ்கி கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் கைப்பிடிக்கிறார் உன்னை தூக்கி எடுப்பதற்கு. தன்னுடைய காற்றை மத்தியில வீச திரும்பி போகும்போது உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்து கொண்டிருக்குது. பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் என் தேவன் மாபெரும் காரியங்களை செய்கிறவர். ஹalleluya, thank you Lord. நல்ல வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். ஹalleluya, ஹalleluya, ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ, காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. காலம் சமீபமாக இருக்குது. ஆண்டவருடைய வருகைக்கு சமீபமாக நீங்கள் நான் வந்திருக்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த நாட்களில் சிந்திக்க வேண்டிய கடைசி காலத்துக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. 2 முத்திரையை பற்றி பார்த்தோம். தேவனுடைய முத்திரையை பற்றி இருக்கிறோமா? இன்னொரு முத்திரை அந்தி கிறிஸ்துடைய முத்திரையை பார்த்தோம். அதுக்கு விளக்கம் நிறைய சொன்னாங்க. நீங்கள் நான் இந்த அந்தி கிறிஸ்துடைய முத்திரைக்கு ஆளாகாத அளவுக்கு நீங்கள் நான் இந்த நாட்கள் ஆயத்தமாவோம். கர்த்தருடைய பைக்கு ஆயத்தமாவோம். ஆயத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த நாட்களுடைய செய்தியுடைய முக்கிய கருத்து, ஆயத்தம். கர்த்தருடைய வருகைக்கு எல்லாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அன்பாய் அதிகமாக நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட ஆராதனை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய தாசனை கொண்டு கர்த்தாவை வெளிப்படுத்துகிற விஷயத்திலிருந்து அநேக வாரங்களாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட கர்த்தாவே அநேக காரியங்களை கொத்து கர்த்தாவை கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தந்து அதற்காக நன்றி. இதிலிருந்து நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறதையா. அந்தி கிறிஸ்துடைய முத்திரைக்கு நாங்கள் எந்த நாளும் ஆண்டவரே இந்த இடத்துல இல்லாத அளவுக்கு கர்த்தருடைய வருகையில் கர்த்தாவை நாங்கள் முதற்பேராக அவரோடு நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்ய தெய்வருக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆயத்தப்படுத்தும். வார்த்தை வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். ஆயத்தமாக இருக்கட்டும் ஐயா. தேவனுடைய முத்திரையை பெற்றவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. வார்த்தை வசனத்தை பேசுகிற மகனோடு கரம் இருக்கட்டும். இன்னும் ஆழத்துக்குள் கொண்டு போங்க. இன்னும் கர்த்தருடைய வெளிப்பாடுகளை தந்து கர்த்தர் நடத்தப்போது தெய்வருக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகை குத்ததான காரியத்தை இன்னும் அதிகமாக மனுக்கு வெளிப்படுத்தப்போற தெய்வருக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.